தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இக்காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, பாதம் பணிகிறோம், நன்றி படைக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக, காலை தியானத்திற்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உமது கிருபையினாலே நிரப்பியும் பிரசன்னத்தினால வழிநடத்தும். உமது இரக்கமும் உருக்கமும் சூழ்ந்து கொள்ளட்டும். கரங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் கீர்த்தனையில 188வது பாடல், எங்கே ஆகினும் சுவாமி, எங்கே ஆகினும் அங்கே இயேசுவே, உம்மை அடியேன் பின் செல்வேன். இப்பாடலை பாடி நாம் கடவுளை போற்றுவோம். எங்கேயாகினோம் சுவாமி, எங்கேயாகினோம் அங்கே இயேசுவே, உம்மை அடியேன் பின் செல்வேன். அங்கே இயேசுவே, உம்மை அடியேன் பின் செல்வேன். பங்கம் பாடுகள் உள்ள பல்ல தாக்கிலோ, பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன். பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்வேன். வேகும் தீயிலோ மிஞ்சும் வெள்ள பெருக்கிலோ, போகும் போதும் நான் அங்கும் ஏகுவேன் பின்னே. போகும் போதும் நான் அங்கும் ஏகுவேன் பின்னே. பாழ்வனத்திலோ உந்தன் பாதை சென்றாலோ, பதை காமல் நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன். பதை காமல் நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன். எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையும் எடுத்திட்டாலுமே, உம்மை எங்கும் பின் செல்வேன். எடுத்திட்டாலுமே உம்மை எங்கும் பின் செல்வேன். உந்தன் பாதையில் மோசம் ஒன்றும் நேரிடா, மந்தாரம் மப்போம் உம்மால் மாறி போகுமே. மந்தாரம் மப்போம் உம்மால் மாறி போகுமே. தேவையானதை எல்லாம் திருப்தியாய் தந்து, சாவு நாள் வரை என்னை தாங்கி நேசிப்பீர். சாவு நாள் வரை என்னை தாங்கி நேசிப்பீர். ஜீவித்தாலும் நான் எப்போ சேர்த்தாலும் ஐயா, ஆவலாகவே உம்மை அடியேன் பின் செல்வேன். ஆவலாகவே
உம்மை அடியேன் பின் செல்வேன். எங்கேயாகினோம் சுவாமி, எங்கேயாகினோம் அங்கே இயேசுவே. உம்மை அடியேன் பின் செல்வேன். அங்கே இயேசுவே. உம்மை அடியேன் பின் செல்வேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, வாழ்வளிக்கிறவரே, வழிநடத்துகிறவரே, கூட இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். குறிப்பாக இந்த காலை தியானத்துல நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து உம்மை வேண்டுகிற வேலையில உமக்கு எதிராக நாங்கள் செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னித்து உம் பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும் சுவாமி. ஆண்டவரே, நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக மீண்டுமாக கோடாகோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த தியானம் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக அமையட்டும். உமது பிரசன்னத்தினால நிரப்பும். கர்த்தருடைய கரம் எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நீரே காத்து கொள்ளும். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற வேலை மக்கள் எல்லாருக்கும் நிறைவாய முயட்டும் சுவாமி. ஆசீர்வதியும். உமது திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கர்த்தருடைய ஜபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். யோபு 1 அதிகாரம் 18 முதல் 22 வசனங்கள். யோபு 1 அதிகாரம் 18 முதல் 22 வரை. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றார். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தகப்பன் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயர்ல வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த காலை தியானத்துல நாம் சிந்திப்பதற்கான கருப்பொருள் வேதனையில் நிலைத்திருப்பதற்கு திரும்புதல். ரிட்டன் த்ரூ என்டியூரன்ஸ் இன் சஃபரிங். வேதனையில ஆண்டவரை சார்ந்திருக்க, அவரை பற்றி கொள்ள, அவரிடத்தில் திரும்ப இந்த லெந்து காலத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுகளை, அவருடைய பாடுகள் சொல்லி மாளாதவை, செய்யாத தவறுக்கு அவருக்கான தண்டனை, கடுமையான தண்டனை ரோமையார்சால கொடுக்கப்பட்டது. அதை ஏற்றார். அவமானங்களை, பாடுகளை, எல்லா விதமான ஏளனங்களையும் ஏற்று தன் உயிரை மிகுந்த கொடுமையின் மத்தியிலே அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் அறிவோம். இவை யாவும் நமது பாவங்களை
முற்றிலும் கழுவ நம்மை மீட்டெடுக்க என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதிலே ஆண்டவர் நிலைத்திருந்தார். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கிற பொழுது கூட இந்த துன்பக் கிண்ணம், இந்த பாடுகள் நிறைந்த பாத்திரம், தந்தையே சித்தமானால் உமது சித்தம் இருந்தா நீங்கட்டும், இல்லைன்னா அது நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து அந்த பாடுகளை ஏற்ற இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பது, நமக்கான பாடுகள், வேதனைகள் உலக வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் அவற்றிலே தரித்திருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு வெற்றி வாழ்வு உண்டு என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்று மரித்து 3ஆம் நாள் ஜெய கிறிஸ்துவாய் வெற்றி சிறந்ததை நாம் திருமறை வழியாக மிக தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இங்கே இறை அடியவராகிய யோபுவை குறித்துதான் இதனால நாம் தியானிக்கிறோம். அவர் தனக்கான வேதனையிலே நிலைத்திருந்தார். அதுதான் முக்கியம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தன், அந்த ஊத்ஸ் தேசம் முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாய் இருந்த யோபுவினுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது. அந்த வேதனையின் மத்தியிலே ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தார். அந்த முதல் அதிகாரம் முதல் 2 வசனம் படிக்கிறேன். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவர் ஒரு மிகச் சிறந்த செல்வந்தனாக, உத்தமனாக, சன்மார்க்கனாக, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவராக, பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொண்டவராக, எல்லா நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்த மனுஷனுக்கா இந்த கதி என்று பார்க்கும் அளவிற்கு அந்த அதிகாரத்துல ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே செல்வதை பார்க்கிறோம். அதில் அவருக்கு 7 மகன்கள், 3 மகள்கள். இந்த நிலையிலே எல்லா நிலையிலும் பரிபூர்ணமாயிருந்த யோபுவுக்கு வந்த வேதனை மிகப்பெரிய சோதனை. பிசாசானவனே போய் ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டுக்கிறான். சும்மா ஒன்னும் அவன் உன்னை துதிச்சின்னு இல்லை, அவனுக்கு உண்டானது எடுத்து பாருன்னு, நீ எடுத்துப்பாரு, எனக்கு தெரியும். நீ யோபுவின் வெளித்தோற்றத்தை பார்க்கிறாய், ஆனால் நான் யோபுவின் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று ஆண்டவர் பிசாசானிடத்துல அனுமதி கொடுக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் அங்கே யோபுவின் வாழ்க்கையில மிக தெளிவாய் நிறைவேறுவதை, சாத்தான் வெட்கப்பட்டு போவதை நாம் பார்க்கிறோம் அந்த யோபுவின் புத்தகத்துல முடிகிற பொழுது. இங்கே என்ன நடக்கிறது? யோபு ஒரு நாள் இருக்கிறாரு, மிக திரளான வேலைக்காரர்கள் யோபுக்கு இருக்கிறாங்க. செய்தி வருகிறது, ஒவ்வொன்றும் ஒரு துக்க செய்தியாய் கொண்டு வருகிறது. ஒரு வேலைக்காரன் ஓடி வரான். சபையர் வந்தாங்கய்யா, ஒரு கூட்டம். அவங்க நமக்கான கழுதைகளை ஓட்டி சென்றார்கள். இவன் பேசி இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து அக்கினி, கர்த்தருடைய அக்கினி இறங்கியது, ஆடுகளை பட்சித்து போட்டது. இவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாக கல்தேயர் வந்தார்கள். 3 போஜா விழுந்தாங்க, ஒட்டகங்களை ஓட்டின்னு போனாங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மிக குறிப்பாக 21ஆம் அதற்கு முன்பதாக ஒருவன் ஓடி வருகிறான். மூத்த சகோதரனுடைய வீட்டிலே பிள்ளைங்கள்லாம் ஒன்று சேர்ந்து விருந்து பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த 19ஆம் வசனத்துல, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பிள்ளைங்களாம் செத்துட்டாங்க. ஒவ்வொன்றும் தனக்கான எல்லா கால்நடைகளும் இல்லாம போனது. கடைசியிலே தனது பிள்ளைகள் எல்லோரும் விருந்துண்டு இருக்கிற பொழுது மூத்த மகனுடைய வீட்டுல அந்த பெருங்காற்று வீசி சுவர் இடிந்து எல்லாரும் இறந்து போனார்கள் என்ற செய்தி ஒரு வேலைக்காரன் தப்பித்து நான் உமக்கு சொல்லுகிறேன் சொன்ன பொழுது யோபு மிக குறிப்பாய் சொல்லுகிறார். 21ஆம் வசனத்துல, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். அல்லேலூயா. அன்பனவர்களே, இதுதாங்க யோபுவின் விசுவாசம். ஒரு பெரிய செல்வந்தனாய் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று
ஆசீர்வாதமாய் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்வு ஒரே நாள்ல ஒண்ணுமில்லாம போச்சு, தலைகீழா மாறி போனது. அப்பொழுது யோபு எழுந்து ஆண்டவரை கொஞ்சமும் நிந்திக்காம, ஆண்டவருக்கு எதிராக குற்றம் சொல்லாம, பாவம் செய்யாம, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னவர் யோபு. யோபு தன்னுடைய வேதனையிலே ஆண்டவரை நோக்கியே சார்ந்திருந்தார். தன் நிலைமையிலே உறுதியா இருந்தார். கர்த்தருடையது எல்லாமே என்று சொல்லி, அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல, இந்த தபசு காலத்துல நமக்கு ஏற்படுகிற கடினங்கள்ல, நமக்கு ஏற்படுகிற வேதனையிலே, சோதனையிலே, ஆண்டவரே, நான் உம்மை பற்றி கொள்கிறேன் ஐயா, என்னுடைய கஷ்டத்தை நீங்க போக்குறீங்க. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வியர்வை வெளியேறுகிற பொழுது ஆண்டவர் மிகு பாரத்தோடு நமக்காக ஜெபம் செய்கிறார். நாம் சிந்திக்கலாம், யோபினுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்கிற சூழல்ல ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றேன். ஆண்டவருக்கு எல்லாம் அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். யோபனுடைய மனைவி வரக்கூடிய அதிகாரங்கள்ல 2ஆம் அதிகாரத்துல பேசுறாங்க, என்னையா இன்னும் புலம்பினுகிற? அப்போ சொல்றாரு, பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசலையே, ஆண்டவரிடத்திலிருந்து நான் நன்மையை பெற்றோம், இதையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? கர்த்தர் கொடுத்தது அவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்திற்கு மாத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி உறுதியாய் நிலைத்திருந்த யோபுவின் வாழ்க்கை கடைசி அதிகாரத்துல முடிகிறது. எல்லாவற்றையும் அவர் இரண்டத்தனையாக முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில அவர் வாழ்ந்ததை, யோபு ஆசீர்வதித்ததை, யோபுவை கர்த்தர் ஆசீர்வத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் சிந்தித்து நம்மை தாழ்த்துவோம். அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய வேதனையிலே, நம்முடைய தனிமையிலே, நம்முடைய வெறுமையிலே, வறுமையிலே, திக்கற்ற நிலைமையிலே, எனக்கு இந்த நேரத்துல நான் எப்படி இந்த பாடுகளை ஏற்பேன் என்ற சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம், பாரத்தோடு வேண்டுவோம். ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கான இக்கட்டுகளை எல்லாம் எடுத்து போடுவார், நெருக்கடிகளை மாற்றி போடுவார், கடினமான சூழலை மாற்றி ஆசீர்வாதமாய் நமக்கு கட்டளையிடுவார். பாலைவனமாய் இருக்கிற அந்த நிலைமையெல்லாம் மாறி சோலைவனத்துக்கு நேராக வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இல்லாமையிலே இருக்கிறவளை உண்டாக்குகிற கர்த்தர், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற கர்த்தர். இது நடக்குமா, இது கூடுமா என்று மனிதர்கள் சிந்திக்கலாம், ஆனால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். அந்த விசுவாசத்தோடு இந்த தபசு நாட்களிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மகத்தானதை செய்து முடிப்பார். ரெயின்ஹார்ட் போங்கே என்கிற ஜெர்மன் தேசத்துல ஒரு அடியவர் 1940 பிறந்தவர். அவருடைய தந்தை 2ஆம் உலக போரின் போது இராணுவத்துல பணி செய்து கொண்டிருந்தார். எனவே அந்த போர் சூழலை பார்த்து வளர்ந்த அந்த ரெயின்ஹார்ட் போங்கே தனது வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார். அவருக்கென்று தன்னுடைய வாழ்நாள்ல பணி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தார். 1967ஆம் ஆண்டு ஆப்பிரிக்கா சென்று ஆண்டவர் பணியை செய்தார். அவர் மிக திரளான கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய கன்வென்ஷன்ல கூடியிருக்கிறார்கள். கிரைஸ்ட் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்கிற அமைப்பை நிறுவி, CFAN என்று சொல்லுகிறார்கள், அதை நிறுவி திரளான மக்கள் அவருடைய கன்வென்ஷன் கூட்டங்கள்ல ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவர் வாழ்க்கை சரி செல்கிறது. ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு, அதாவது 30,000 மக்கள் கூடும் அளவுக்கு அரங்கம் அமைத்து ஒழுங்கு பண்ணுகிறாங்க. திடீர்னு பார்த்தா நாளைக்கு கூட்டம்னா இன்னைக்கு ஒரு பெருங்காற்று அடித்து அந்த எல்லா ஷட்டரையும், அரங்கத்தின் எல்லா நிலைமையும் அடிச்சுன்னு போயிடுச்சு, அடிச்சு தள்ளிடுச்சு. அடுத்த நாள் கூட்டம், என்ன செய்வதுனே தெரியல. ஆண்டவரே, இது என்ன இப்படி ஆயிடுச்சே, 30,000 கூடுகிற மக்கள் இங்க கூடி வரக்கூடிய இந்த கூட்டம் இப்படி நிலைமை தலைகீழா மாறிடுச்சே என்று பாரத்தோடு ஜெபித்து திறந்த வெளியிலே கூட்டத்தை ஆரம்பித்தார்களாம். பிரியமானவர்களே, 70,000 மக்கள் கூடினார்கள் என்று அந்த நிகழ்விலே குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய சித்தம் மிக பெரிது. நம்முடைய சிந்தைகள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய சித்தமும் திட்டமும் மிக பெரிதாக இருக்கும். அதனால்தான் வார்த்தை சொல்லுகிறது,
உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவுகள் மிக பெரிதா இருக்கும். யோபனுடைய வாழ்க்கையில அதான் பார்க்கிறோம். யோபுக்கு தெரியாது இது ஏன் நடக்குதுன்னு. ஆனால் பிசாசானவன் எல்லாம் செய்யறான். ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அது முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று யோபுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ரெயின்ஹார்ட் போங்கே கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தாராம். 30,000 மக்களுக்கான அரங்கு அமைச்சிருந்தோம், சேர்ஸ் போட்டோம். ஆனால் இன்றைக்கு 70,000 மக்கள் கூடியிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். அவர் வழியாக அவரை கொண்டு 79,000 மில்லியன் மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள் என்று அவர் வரலாறு போகிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பனவர்களே, நமக்கு ஏற்படுகிற கடுமையான வேளையிலே, சோதனையான சூழலிலே ஆண்டவரை நோக்கும் பொழுது கர்த்தர் மகத்தானதை செய்து முடிக்கிறார். நம் சோதனை வேதனையிலே ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவரிடம் திரும்பும் பொழுது நம்மை அவர் நிறைவாய் வழிநடத்துகிறார். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். நேரத்திலே நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளித்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து துதிப்பாடல் 363, அதாவது பழைய கீர்த்தனையிலே உள்ள பாடல். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டுக் கொண்டிரேன். இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். பாடலின் 363. பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கலங்கினேன் நீர் என்னை கண்டீர், பதறினேன் நீர் என்னை பார்த்தீர், கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரியின் அண்டை வந்தேன், பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே, என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடும் என்றீர், என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் ஆறிடும் என்றீர், நம்பிக்கையோடே நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீர், நம்பிக்கையோடே நீ வந்தால் துணையாக இருப்பேனே என்றீர், பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே,
ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். ஊனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். உம்மாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும். பாதை தெரியாத ஆட்டை போலே அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்களோடு இருக்கிற தாயும் தந்தையும் ஆனவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து வருகிற வாழ்வுக்காக, வாழ்வின் நலன்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் பாடுகளிலே, நெருக்கங்களிலே, கடினமான சூழலிலே, இக்கட்டான வேளையிலே, திக்கற்ற நிலைமையில ஆண்டவரே, எங்களுக்கு பக்க துணையும் பாதுகாவலருமாய் நீர் இருக்கிறீரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு எங்களோடு இருப்பதனால நாங்கள் எல்லாவற்றிலும் நிறைவை காணுவோம், வெற்றியாய் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடும் பாதம் பணிகிறோம் ஐயா. யோபு ஒரு செல்வந்தனாய் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்றிருந்த காலங்கள் மாறி எல்லாவற்றையும் இழந்த போதும் அவர் உமக்கு எதிராய் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை பற்றி கொண்டாரே. வாழ்வை நீர் ஆசீர்வதித்திர யோபனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வாதமாய் மாற்றி போட்ட கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு மிக்க தெய்வம். மனிதர்கள் மாறலாம், மாறாத இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர், எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அதற்கான நிறைவை தருகிற ஆண்டவர் கூடவே இருக்கிறீரும். கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிற உன் மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருமையா. அவர்கள் எங்கிருந்தாலும் அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் தாங்கய்யா. எந்த வேதனையோடு, எந்த கடினமான சூழலோடு, எந்த விண்ணப்பங்களோடு உம்மை நோக்கி பார்க்கிறாளோ உன் மக்களை நீர் ஆசீர்வதியும், நிறைவாய் வழிநடத்தும். உமது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த லெந்து காலங்களிலே உம்மை நோக்கி பார்க்கிற மக்களை நீர் ஆண்டவர் எல்லா நிலையிலும் நிறைவாய் வழிநடத்தும். உமது திருக்கரத்தினால நீர் வழிநடத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலக சமாதான பிரபுவே, உலக நாடுகளிடையே இருக்கிற அந்த போர் சூழல் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. எத்தனை மக்கள் இறந்து போகிறார்கள், எத்தனை நாடுகளிடையே இன்னும் போராட்டங்களும் போர்களும் பிரச்சனைகளுமா இருக்கிறது. ஏசையா, மனம் இறங்கும் ஐயா. அந்தந்த நாட்டு தலைவர்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கட்டளிடுங்க ஐயா. அமைதி உண்டாகட்டும். உன் கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உமது மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிதமாக ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். உன் கரங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும்
வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலிருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.